பெரும்பான்மை வலிமையோடு ஆணவத்தோடு அவர்கள் இருக்கும் போதே அவர்கள் இயற்றிய சட்டத்தை நம்மால் பின்வாங்க வைக்க முடிந்தது என்றால் புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று சொன்னவர்களை முழு சட்டத்தையும் மாற்ற வைக்க முடிந்தது என்றால் உயிரே போனாலும் நீட்டை ரத்து செய்ய மாட்டோம்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார். ஏற்கனவே அந்த புள்ளி கமாவை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. புள்ளி கமாவை கூட எடுக்க மாட்டோம்னு சொன்ன வேளாண் சட்டத்தை வாங்கிட்டாங்க. திரும்ப உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம் என்று சொல்லுகிறார். உயிரெல்லாம் விட வேண்டியதில்லை, யார் உயிரும் போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒன்றிய அரசு ஒத்திசைந்து வந்துட்டு நீட்டு வேணும்னு நான் ஒத்திசையலையே, நான் சரின்னு சொல்லலையே, நான் என்னுடைய ஏற்பை தெரிவிக்கலையே, நான் மறுக்கிறேன். நான் உன்னோடு இசைந்து வர மறுக்கிறேன். இது வேண்டாம் என்கிறேன், இது எனக்கு தேவையில்லை என்கிறேன். அப்போ ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியில் நீ ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் நீ மட்டும் முடிவெடுத்து விட்டு உன்னுடைய கொள்கையை கொண்டு அதில் திணித்து விட்டு ஒத்திசைந்து முடிவெடுத்தோம் என்று எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் மறுக்கிற ஒன்றை நீ ஏற்கிறாய் என்னும் போது, நீ ஏற்கிற ஒன்றை நாங்கள் மறுக்கிறோம் என்னும் போது அதை நீ பொதுப்பட்டியலில் வைத்து டீல் பண்ணவே முடியாது. அது முடியாது. அப்ப எங்களுக்கு என்ன அதில் விருப்பமோ அதைத்தான் நாங்கள் செய்யணும். உனக்கு விருப்பம், நீ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டாய். எங்களுக்கு மறுப்பு இருக்கிறது, சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து மசோதா கொண்டு வந்து விட்டோம். இரண்டுக்கும் சம அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மாநிலங்கள் தொடர்பான வழக்கு போன போதெல்லாம் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே சம அதிகாரம் சட்டமன்றத்துக்கு உண்டு. நாடாளுமன்றத்தில் நீ வேணும்னு சொல்லிட்டியா, சட்டமன்றத்தில் நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோமா, ரெண்டுக்குமே பவர் இருக்கு. நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டதனால் நீட் வந்து விட்டது, சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று விட்டால் நீட் போயிடும் இருந்து. அதுதான் சட்டம், அதான் ரைட்ஸ். ஆனால் என்ன நிலைமை, நீ சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் உன் மேல அதை திணிப்பேன்னு சொல்றது வன்முறை, சட்டத்துக்கு எதிரானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அப்ப நீட் விலக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்பது சட்டத்துக்கு எதிரானது இல்ல, அது சட்டப்பூர்வமானது. தமிழ்நாடு சட்டமன்றம் நீட் விலக்கு கேட்ட பிறகும் தமிழ்நாட்டின் மீது நீட்டை திணிப்பதுதான் சட்டத்துக்கு எதிரானது. அப்ப மோடி அரசு அப்பட்டமான அரசியலமைப்பு சட்டம் மீறலை செய்கிறது. அப்ப நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு சம அதிகாரம் இருக்கு என்றால் இதுல நாடாளுமன்ற அதிகாரம் தான் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதை தவிர சட்டமன்ற அதிகாரம் நிலைநாட்டப்படவில்லை. எனவே எதிர்க்கிறோம். அப்ப எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக ஒன்னு ஏத்துக்க முடியாது. அது சரியா தவறா, அது மாநிலத்திற்கு நல்லதா கெட்டதா என்று உரசி பார்த்துத்தான் ஒரு முடிவை தமிழ்நாடு எப்போதும் எடுத்திருக்கிறது, எடுத்து வென்றிருக்கிறது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அதிலும் வெற்றி பெற்றோம். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதிலும் வெற்றி பெற்றோம். நீட்டிலும் வெற்றி பெறுவோம் என்று கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டது நாடு தழுவிய அளவில். அப்ப நாம போற போக்கில் எதிர்ப்பதில்லை. ஒன்ன சொன்னோம்னா அதில் நியாயம் இருக்கும், அது எல்லோருக்கும் சேர்த்த குரலாக இருக்கும். அது வெறுமனே ஒரு தமிழ்நாட்டுக்கான நலன் என்று குறுகிய பார்வையில் இருக்காது. ஒட்டுமொத்த நாடு தழுவிய நலன் அதற்குள்ளால் இருக்கும் என்பதற்கு இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் நீட்டை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் சாட்சியா இருக்கு. நீட் தேர்வு வேண்டாம் என்று உறுதிபட தெரிவித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நீட் விலக்கு கேட்டு நீட் விலக்கு தீர்மானத்தை இயற்றிய ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம். அந்த அளவுக்கு நீட் எதிர்ப்பில் உறுதி காட்டினோம் நாம். அன்றைக்கு அவர்கள் சொன்ன ஒன்று, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றுதான் கேட்டார்கள். இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஏன் முரண்டு பிடிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் சரியாகப்படுகிற ஒன்று உங்களுக்கு மட்டும் ஏன் தவறாகப்படுகிறது என்று கேட்டார்கள். எனவே சட்டத்தில் அந்த தேர்வு முறையில் பிரச்சனை என்றால் எல்லோரும் எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை அதில் அல்ல, பிரச்சனை உங்களிடம்தான். நீங்கள் வேண்டுமென்றே எதிர்க்கிறீர்கள். நீங்கள் மோடி அரசை குறை காணுவதற்காக செய்கிறீர்கள். இப்படி உங்களுக்கு மோடியை பிடிக்காது, உங்களுக்கு பாஜகவை பிடிக்காது, எனவே பாஜக அரசு எது கொண்டு வந்தாலும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய கோரிக்கையை, நம்முடைய எதிர்ப்புணர்வை கொச்சைப்படுத்தினார்கள், மலினப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாடு மட்டுமா இன்றைக்கு போராடுகிறது? இந்தியா முழுவதும் போராடுகிறது. இந்தியா முழுவதும் நீட் விலக்கு கேட்டு இன்றைக்கு போராடுகிறது. நீட் தேர்வை ரத்து செய் என்று தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்த குரல் இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் ஒலிக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. இப்போது சொல்வார்களா தமிழ்நாடு இந்த விஷயத்தில் வெறுப்போடு எதிர்த்தது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் வெடித்து விட்டது. நாம் ஏன் எதிர்த்தோம்? மாநில உரிமைக்கு எதிரானது இந்த நீட் தேர்வு என்பதனால் எதிர்த்தோம். மாநில பாடத்திட்டத்திற்கு எதிரானது என்பதற்காக எதிர்த்தோம்.
கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருக்கும்போது நீ மட்டும் எப்படி அதில் முடிவெடுக்கிறாய் என்று கேட்டு எதிர்த்தோம். அதுபோல சட்டமன்றம் நாடாளுமன்றம் சமாதிகாரம் பெற்றிருக்கும் போது நாடாளுமன்றத்தில் ஒன்றை இயற்றிவிட்டு அதுதான் சரி என்று நீ சொல்லுகிறாயே, எங்கள் சட்டமன்றம் அதை ஏற்கவில்லை, எனவே சட்டமன்றத்திற்கு மதிப்பு கொடு என்று சொல்லி எதிர்த்தோம். இப்படி நாம் சொன்ன காரணங்களோடு மிக முக்கியமான காரணம், எங்கள் மாநிலத்தில் கட்டணமில்லாத கல்வி முறையை வைத்திருக்கிறோம். 1ஆம் வகுப்பில் கொண்டு வந்து ஒரு பிள்ளையை பெற்றோர் பள்ளிக்கூடத்தில் விட்டால் 12ஆம் வகுப்பு முடித்து அவன் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு தகுதி பெறுகிற அந்த நொடி வரை 12 ஆண்டுகள் அவனுக்கு கட்டணமில்லா கல்வி. அவனுக்கு பாட புத்தகங்கள் கட்டணமில்லை, அவனுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், அந்த மாணவர்களுக்கு சீருடை உள்ளிட்ட அனைத்தையும் கொடுக்கிறோம். இப்போது காலை உணவை கொடுக்கிறோம், ஏற்கனவே மதிய உணவு திட்டம் அமலில் இருக்கிறது. எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு எப்படியாவது கல்வியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும், மாணவ மாணவிகளுக்கு கல்வியை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று நாம் அதற்காக திட்டங்களை வகுத்து ஒரு மிகப்பெரிய சமூக நீதி புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்து கட்டணமில்லாமல் 1ஆம் வகுப்பில் சேர்த்து கட்டணமில்லாமல் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வெளிவரக்கூடிய அந்த நொடி வரை ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதற்கு மேல் உயர்கல்விக்கும் கட்டணமில்லாத நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அவன் 12ஆம் வகுப்பு வரை கட்டணமில்லாமலே படிக்கிறான். உயர்கல்விக்கும் கட்டணமில்லாமலே சேர்வதற்கான சூழல் இங்கே இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம், நம்முடைய வரிப்பணத்தால் உருவாக்கி வைத்திருக்கிறோம், மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். 12ஆம் வகுப்பு முடித்து அந்த மருத்துவ படிப்புக்கு போக வேண்டியவன் நடுவில் ஒரு கட்டண முறைக்கு தள்ளப்படுகிறான். கோச்சிங் சென்டரில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நீட் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். இது யாரால்? மாநில அரசு அவன் மீது இதை திணிக்கவில்லை, தமிழ்நாடு அரசு இதை அவன் மீது திணிக்கவில்லை. தமிழ்நாடு அரசு அவனை 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைக்கிறது கட்டணம் இல்லாமலேயே. மருத்துவ படிப்பும் 12க்கு பிறகு +2க்கு பிறகு மருத்துவ படிப்பும் அவனை படிக்க வைக்கிறது, தயாராக இருக்கிறது. நடுவில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த நீட் தேர்வு முறை மட்டும் கட்டண முறையில் அவனிடமிருந்து பணத்தை பறிக்கிறது. எனவே எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கட்டணம் இல்லாமல் முழுவதாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கும்போது நீ ஏன் அதற்குள் இடையே வந்து ஒரு கட்டணத்தை திணிக்கிறாய் என்பதுதான் நம்முடைய கேள்வி. பொது பட்டியல் என்றால் ஒத்திசைவு பட்டியல் என்று அதற்கு பொருள். முதலில் மாநில பட்டியலில் தான் கல்வி இருந்தது. நெருக்கடி நிலை காலத்தின் போதுதான் அது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டது. ஒரு வழிப்பறியை போல் நெருக்கடி காலத்தில் பறிக்கப்பட்டது. பொதுப்பட்டியல் என்றால் ஒத்திசைவு பட்டியல். ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் ஒன்றியமும் மாநிலமும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு, ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு. ஒத்திசைந்தால் தான் அதுல ஒரு முடிவுக்கு வரணும். நீ ஒத்திசைந்துட்ட, ஒன்றிய அரசு ஒத்திசைந்து வந்துட்ட நீட் வேணும்னு. நான் ஒத்திசையலையே, நான் சரின்னு சொல்லலையே, நான் என்னுடைய ஏற்பை தெரிவிக்கலையே, நான் மறுக்கிறேன், நான் உன்னோடு இசைந்து வர மறுக்கிறேன், இது வேண்டாம் என்கிறேன், இது எனக்கு தேவையில்லை என்கிறேன். அப்போ ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியில் நீ ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் நீ மட்டும் முடிவெடுத்து விட்டு உன்னுடைய கொள்கையை கொண்டு அதில் திணித்து விட்டு ஒத்திசைந்து முடிவெடுத்தோம் என்று எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் மறுக்கிற ஒன்றை நீ ஏற்கிறாய் என்னும் போது, நீ ஏற்கிற ஒன்றை நாங்கள் மறுக்கிறோம் என்னும் போது அதை நீ பொதுப்பட்டியலில் வைத்து டீல் பண்ணவே முடியாது. அது முடியாது. அப்ப எங்களுக்கு என்ன அதில் விருப்பமோ அதைத்தான் நாங்கள் செய்யணும். உனக்கு விருப்பம், நீ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டாய். எங்களுக்கு மறுப்பு இருக்கிறது, சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து மசோதா கொண்டு வந்து விட்டோம். இரண்டுக்கும் சம அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மாநிலங்கள் தொடர்பான வழக்கு போன போதெல்லாம் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே சம அதிகாரம் சட்டமன்றத்துக்கு உண்டு. நாடாளுமன்றத்தில் நீ வேணும்னு சொல்லிட்டியா, சட்டமன்றத்தில் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோமா, ரெண்டுக்குமே பவர் இருக்கு. நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டதனால் நீட் வந்து விட்டது, சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று விட்டால் நீட் போயிடும் இங்க இருந்து. அதுதான் சட்டம், அதான் ரைட்ஸ். ஆனால் என்ன நிலைமை? நீ சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் உன் மேல அதை திணிப்பேன்னு சொல்றது வன்முறை, சட்டத்துக்கு எதிரானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அப்ப நீட் விலக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்பது சட்டத்துக்கு எதிரானது இல்ல, அது சட்டப்பூர்வமானது. தமிழ்நாடு சட்டமன்றம் நீட் விலக்கு கேட்ட பிறகும் தமிழ்நாட்டின் மீது நீட்டை திணிப்பதுதான் சட்டத்துக்கு எதிரானது. அப்ப மோடி அரசு அப்பட்டமான அரசியலமைப்பு சட்ட மீறலை செய்கிறது. அப்ப நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் சம அதிகாரம் இருக்கு என்றால்
இதில் நாடாளுமன்ற அதிகாரம் தான் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதை தவிர சட்டமன்ற அதிகாரம் நிலைநாட்டப்படவில்லை. எனவே எதிர்க்கிறோம். அப்ப நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது என்பதிலும் கூட இப்ப பிரச்சனை வந்துருச்சு. எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டது, நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு இல்லை, எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டதுனால நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலமாக எதிர்த்து போராட்டம் நடக்கிறது. நாடாளுமன்றத்திலும் அது எதிரொலிக்கிறது. இப்போது அகில இந்திய கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்கிறார்கள். காங்கிரஸ் இதை எதிர்த்து மிக ஊர்க்கமாக இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறது. சிபிஎம் ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருக்கிறது. இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள். இப்போது பல மாநில கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க களத்திற்கு வந்து விட்டார்கள் என்னும் போது தமிழ்நாட்டின் குரல் இப்போது தமிழ்நாட்டின் குரல் அல்ல. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதினார். ரெஸ்பான்ஸ் இல்லை. கேலியாக சிரித்தார்கள் பிஜேபி காரர்கள். இப்ப பார், இப்ப என்ன நடக்குது? அன்றைக்கு எழுதினார் கடிதம், ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்றைக்கு கடிதம் எழுதாமலேயே என்றைக்கோ எழுதிய கடிதத்தினுடைய விளைவு இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் போராட்டம் நடக்கிறது. எனவே தமிழ்நாடு அநியாயமாக எதையும் செய்வதில்லை, சட்டத்துக்கு புறம்பாக எதையும் கேட்பதில்லை, நடக்காத ஒன்றை கற்பனையின் அடிப்படையில் எதிர்பார்ப்பதில்லை, நடக்கிற ஒன்றைத்தான் சொல்வோம். 50 ஆண்டுகள் கழித்தாவது அது நாடு முழுவதும் நடக்கும். அதுதான் வரலாறு. இந்தி திணிப்பை செய்யாத என்று சொன்னோம், இந்தியாவில் யாரும் சொல்லல. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் பெயிண்ட் எடுத்துட்டு அழிக்கிறார் இந்திய எழுத்துக்களை. 50 வருஷம் கழிச்சு, 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு வழிகாட்டியது. அன்னைக்கு யாரும் கேட்கல. இன்றைக்கு அந்த தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களே அதே போராட்டத்திற்கு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. எல்லா மாநிலமும் கேட்டுக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் அதை மறுத்து 69 விழுக்காட்டை சட்டமாக்கி சட்ட பாதுகாப்பும் பெற்றது. எல்லாரும் 50 விழுக்காட்டை தாண்டாம இருக்காங்க, உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு அதை மீறாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமும் மீறாமல் இருந்திருந்தால், நாம 69 விழுக்காடு செய்யாம இருந்திருந்தா, எல்லா மாநிலங்களும் ஒன்று ஏற்றுக்கிட்டாங்க, நாமளும் அப்படியே ஏற்றுக்கோம்னு சொல்லி அந்த மாநிலங்களினுடைய முடிவின் பின்னால் நாமும் போயிருந்தால் 19 விழுக்காடு இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக, அது பறி போயிருக்கும், அது இல்லாமல் போயிருக்கும். அப்போ எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்காக ஒன்று ஏற்றுக்க முடியாது. அது சரியா தவறா, அது மாநிலத்திற்கு நல்லதா கெட்டதா என்று உரசி பார்த்துத்தான் ஒரு முடிவை தமிழ்நாடு எப்போதும் எடுத்திருக்கிறது, எடுத்து வென்றிருக்கிறது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அதிலும் வெற்றி பெற்றோம். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதிலும் வெற்றி பெற்றோம். நீட்டிலும் வெற்றி பெறுவோம் என்று கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டது நாடு தழுவிய அளவில். அப்ப நாம போற போக்கில் எதிர்ப்பதில்லை. ஒன்ன சொன்னோம்னா அதில் நியாயம் இருக்கும், அது எல்லோருக்கும் சேர்த்த குரலாக இருக்கும். அது வெறுமனே ஒரு தமிழ்நாட்டுக்கான நலன் என்று குறுகிய பார்வையில் இருக்காது. ஒட்டுமொத்த நாடு தழுவிய நலன் அதற்குள்ளால் இருக்கும் என்பதற்கு இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் நீட்டை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் சாட்சியா இருக்கு. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் பேசுறார், இன்னைக்கு தேஜஸ்வி பேசுறார், இன்னைக்கு பேசாத தலைவர்களே இல்ல. நீட்டை எதிர்த்து களத்தில் நிற்போங்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்வு என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்முடைய குரல். எனவே நம்முடைய சமூக நீதி குரலுக்கு, மாநில சுயாட்சி குரலுக்கு, கல்வி உரிமை குரலுக்கு இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் ஒரு வலு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாநிலம் என்கிற அளவில் பெருமை கொள்கிறது. இந்த போராட்டம் இனி அடுத்த கட்டத்திற்கு போவதும் தமிழ்நாட்டின் கையில் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லோரும் எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூடு குறைந்து விடக்கூடாது. இந்த சூட்டை அணையாமல் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருப்பதனால் தான் அதை உணர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் இந்த பொறியை நீங்கள் பற்ற வைத்திருக்கிறீர்கள். இது வீதிக்கு வீதி நடக்க வேண்டும். 10 பேர் 20 பேர் வந்தாலும் பரவாயில்லை, 20 பேர் வைத்துக் கொண்டு தெருவுக்கு தெரிந்த போராட்டத்தை பற்ற வைக்க வேண்டும். இது இன்றைக்கு மிக முக்கியமான தேவை. போராட்டம் வெடித்து கிளம்பினால் ஒன்றிய பாஜக அரசு பணியும். பெரும்பான்மை இருக்கும் போதே பணிந்தவர்கள் அவர்கள். வேளாண் சட்டத்தில் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று ஆணவத்தோடு பேசினார்கள். அந்த வேளாண் சட்டத்தை வேளாண் குடிமக்கள் தலைநகர் டெல்லியில் திரண்டு ஒரு இடையறாத போராட்டத்தை நடத்தி வேளாண் சட்டத்தையே பெரும்பான்மை பலத்தோடு மோடி இருக்கும் போதே பின்வாங்க வைத்தார்கள். பின்வாங்க வைத்தோம். இப்போ பெரும்பான்மை பலம்லாம் இல்லை, இப்போ மைனாரிட்டி பிஜேபி. மைனாரிட்டிகளுக்கு எதிரான பிஜேபி தான் நமக்கு தெரியும். மைனாரிட்டி பிஜேபி நமக்கு தெரியுமா?
மைனாரிட்டிகளுக்கு எதிரான பிஜேபியை தான் பார்த்துருக்கோம். ஆனால் மைனாரிட்டி பிஜேபி இப்போ பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி பிஜேபி வந்திருக்கிறது ஆட்சியில். பெரும்பான்மை வலிமையோடு ஆணவத்தோடு அவர்கள் இருக்கும்போதே அவர்கள் இயற்றிய சட்டத்தை நம்மால் பின்வாங்க வைக்க முடிந்தது என்றால் புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று சொன்னவர்களை முழு சட்டத்தையும் மாற்ற வைக்க முடிந்தது என்றால் உயிரே போனாலும் நீட்டை ரத்து செய்ய மாட்டோம்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார். ஏற்கனவே அந்த புள்ளி கமாவை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. புள்ளி கமாவை கூட எடுக்க மாட்டோம்னு சொன்ன வேளாண் சட்டத்தை வாங்கிட்டாங்க. திரும்ப உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம் என்று சொல்லுகிறார். உயிரெல்லாம் விட வேண்டியதில்லை, யார் உயிரும் போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சட்டத்தினுடைய உயிரை எடுத்து விடுங்கள். இந்த தேர்வினுடைய உயிர் போக போகிறது. இந்த தேர்வு சாக போகிறது. இந்த தேர்வு முறை அநீதியான முறை, அது ஒழிக்கப்பட போகிறது. அதற்கான அறிகுறி இந்திய அளவில் தென்பட ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு வெல்லும். நீட்டு விலக்கு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும் கேட்டோம். இப்போது அதை அப்படியே திருத்தி இந்திய அளவில் நீட்டு விலக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் வலிமை பெற்றிருக்கிறது என்கிற அளவில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்க நம்முடைய போராட்டம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.